இந்த சருகு ஆட் பண்ணுறேன். அன்வான்ட் குப்பையெல்லாம் எடுத்து போட்டுறேன். இந்த மாதிரி சருகு டாப் லேயரில் ஆட் பண்ணுறேன். சருகு ஆட் பண்ணதோட மண்கலவை, இயற்கை உரம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். சரி பங்கா எடுத்துட்டு கடைசி லேயர் டாப்பிங்கா இந்த மாதிரி மண்ணை ஆட் பண்ணுங்க. மண்ணை ஆட் பண்ணி முடிச்சிருங்க. அப்புறம் தண்ணி தான் பாக்கி. இதை அமைதியாக ஒரு மூலையில் இனலா பார்த்து வைங்க. மண்புழு வந்து செத்துரும். வெயிலில் வைக்கக்கூடாது, இனலா பார்த்து வைங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதில் தண்ணி ஊற்றுற ரொட்டீன் எப்படி இருக்கணும்னா, ட்ரை ஆச்சுன்னா மேலே பாருங்கள், ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணுங்க. அதாவது 10 நாளைக்கு ஒருக்கா 7 நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? சும்மா கன்ஃபியூஸ் ஆகி ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது தண்ணி. இதை நம்ம கிளறி விடணும். ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். ரெடியூஸ் ஆச்சுன்னா அடுத்தடுத்த லேயர் டாப்பிங் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? ஓகே, தண்ணி ஆட் பண்ணியாச்சு. எனக்கு இன்னும் கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு திரும்ப முட்டைக்கோஸ் போடுறேன். போட்டேன். எப்படி நல்லா மண் தெரியுதா உங்களுக்கு? மண் இதுவும் எந்த அளவுக்கு சமமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரோன்னு இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். கடைசி லேயரா மேலே மண் போட்டு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தண்ணி ஆட் பண்ணணும். இப்படி சமப்பங்கா நீங்கள் மண்ணை ஆட் பண்ணிங்கன்னா பேட் ஸ்மெல் எதுவும் வராது. நீங்கள் வீட்டிலேயே வச்சு பண்ணலாம். நான் ஷெட்டில் இருக்கோம், தோப்பில் பண்ணுறோம். என்ன இருந்தாலும் நீங்கள் வீட்டில் பண்ணுவீங்க. வீட்டில் பண்ணும்போது ஸ்மெல் வரக்கூடாது இல்லையா? அதனால தான் இந்த மண் இந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோம். ஸ்மெல்லை பற்றி கவலை இல்லைன்னா மண் இந்த அளவுக்கு ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஓகே, ஆள் கம்ப்ளீட்டாக செட்டுங்க. இப்போ செட் ஆனதுக்கப்புறம் இது கீழே வடிகிற தண்ணியை நம்ம வந்து லிக்விட் ஃபெர்டிலைசராக கலெக்ட் பண்ணலாம். ஸோ கீழே ஏதாச்சும் ஒரு ட்ரே, பிளாஸ்டிக் ட்ரே வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அது எப்படி வைக்கிறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது அங்கே நம்மளுக்கு பக்கெட் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த பக்கெட் எடுத்து நான் அதில் வைக்க போகிறேன். கீழே ஓட்டை போட்டிருக்கோம் இல்லையா? அந்த ஓட்டை வழியை கீழே கலெக்ட் ஆகிற தண்ணியை இதில் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி அதுக்கு பேர் தான் லிக்விட் ஃபெர்டிலைசரு. இப்படி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கீழே கலெக்ட் ஆயிரும். இதை நம்ம ஒன்ஸ் அப்பப்போ எடுத்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் லிக்விட் ஃபெர்டிலைசர்னு சொல்கிறோம். இது நம்ம இணல்லையே இப்படி ஷெட்டுக்குள்ளேயே தான் இணல்லையே இருக்க போகுது. இது ரெடி ஆகிறதுக்கு மினிமம் 60 days ஆகும். நல்லா கிளறி விட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 daysலேயே இதுக்கு திரும்ப கண்டிப்பாக ஃபெர்டிலைசர் உருவாதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த 45 days எப்படி மெயின்டைன் பண்ணுறது வைக்கிறதுங்கிறத உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்டாக நான் தரேன். அது இதே மாதிரி இன்னும் நான் வந்து 3 பார்ட் ரெடி பண்ண போகிறேன். 3மே ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லா வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே